தெலுங்கானாவில் துணிகர ஏடிஎம் கொள்ளை. கேஸ் கட்டரால் வெட்டி பணத்துடன் தப்பியோடிய கும்பல். தெலுங்கானா மாநிலம் மஹபூப் நகர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய ஏடிஎம் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. மஹபூப் நகர் மாவட்ட மையத்தில் உள்ள தெலுங்கானா சௌராஷ்டிரா பகுதியில் அதிகாலை 3 மணியளவில் பொலிரோ வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் SBI ஏடிஎம் மையத்தை குறிவைத்து கைவரிசை காட்டியுள்ளது. முதலில் ஏடிஎம் மையத்தின் மின்சார இணைப்பை துண்டித்த கொள்ளையர்கள் அங்கிருந்த CCTV கேமராக்களையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். பின்னர் ஏடிஎம் இயந்திரத்தையே முழுவதுமாக பெயர்த்து வாகனத்தில் ஏற்றி அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். பின்னர் போயப்பள்ளி அருகே உள்ள விவசாய பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட ஏடிஎம் இயந்திரம் கேஸ் கட்டர் மூலம் 2 துண்டுகளாக வெட்டப்பட்டுள்ளது. அதில் பணம் இருந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு கொள்ளையர்கள் தப்பியோடியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட ஏடிஎம்மில் சுமார் 2,30,000 ரூபாய் ரொக்கம் இருந்ததாக வங்கி அதிகாரிகள் கூறியுள்ளனர். நவாப்பேட்டையிலிருந்து ஷாத் நகர் வழியாக கொள்ளையர்கள் தப்பி சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த கொள்ளையில் ராஜஸ்தான் அல்லது ஹரியானாவை சேர்ந்த தொழில்முறை கொள்ளை கும்பல் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.